ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் சிக்கனை வச்சு மிகவும் சுவையான ஒரு கேரளா ஸ்டைலில் சிக்கன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மிகவும் சுவையான ஒரு ரெசிபி. கட்டாயம் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை நீங்கள் புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு மிக முக்கியமான ஒரு ஸ்டெப் என்னென்னா, நாங்கள் வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும், பொன்னிறமாக வரும் வரைக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் என்ன எண்ணெயில் வரும்னாலும் இதை ஃப்ரை பண்ணலாம். தேங்காய் எண்ணெயில் செய்தீங்களா இருந்தால் சுவை நல்லா இருக்கும். இப்போ இதில் நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகம் சேர்த்தா தான் சுவை நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நிறம் மாறி வரும் வரைக்கும் நல்ல மிதமான தீயில வச்சு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டும். நான் உப்பு எதுவுமே சேர்க்க இல்லை. அது பாட்டுக்கு பொரியும் வரைக்கும் நாங்கள் இதை பொரிச்சு எடுக்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்ளும், ஆனால் இதுதான் முக்கியமான ஸ்டெப் இதில். இப்போ நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமாக நாங்கள் இதை வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இதுக்கப்புறமாக நாங்கள் சிக்கன் சுக்கா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் வெங்காயம் பொரிச்ச எண்ணெயில் இருந்தே ஒரு 3 மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்து கொள்கிறேன். அதில் நான் 3 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்புறமாக இஞ்சி பூண்டு இடித்தது 1 மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். 4 பல்லு பூண்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்து நீங்கள் இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கொள்ளுங்க. பேஸ்ட்டாக சேர்க்க வேணும்னா நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கொள்ளலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன். இதை நல்ல மிதமான தீயில நாங்கள் பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளலாம். இது இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாக நான் இதில் 1/4 தேக்கரண்டி அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே மிளகாய் தூள் 1 மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூளை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ள முடியும். 1 மேசைக்கரண்டி அளவுக்கு மல்லித்தூள், 1 தேக்கரண்டி அளவுக்கு கரம் மசாலா, 1 தேக்கரண்டி அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்து இதை நாங்கள் நல்லா வதக்கி கொள்ளலாம். குறைஞ்ச தீயில வச்சு இது கரிஞ்சு போகாத மாதிரி ஒரு 30 செகண்ட் நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமாக 2 மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளி துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கொள்கிறேன். இது கூடவே நான் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். இப்போ இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கி கொள்ளலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரும் வரைக்கும் நாங்கள் இதை வதக்க வேணும். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமாக நான் இதில் 2 மேசைக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கொள்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லாட்டி நீங்கள் தயிர் சேர்க்க தேவையில்லை. ஆனால் தயிர் சேர்த்தா இந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வரும். இப்போ அது கூடவே நான் சிக்கனை சேர்த்துக்கொள்கிறேன். நான் போனோடையே சேர்த்துருக்கிறேன். நீங்கள் போன்லெஸ்ஸில் கூட செய்யலாம். நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நான் இதை வேக வச்சுக்கொள்கிறேன். எக்ஸ்ட்ராவாக நாங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. சிக்கனில் இருந்தே தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியே இது வேகிறதுக்கு போதுமாக இருக்கும். நல்ல மிதமான தீயில நீங்கள் இடைக்கடை இதை கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொன்ன மாதிரியே நாங்கள் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க இல்லை, ஆனால் இவ்வளவு தண்ணீர் இந்த சிக்கன் விட்டுருக்கு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டு கொள்ளுங்க, இல்லாட்டி அடிப்பிடிச்சு கொள்ளும். இந்த டைமில் நான் 1 தேக்கரண்டி அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உடனே நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்து கொண்டீங்களா இருந்தால் நல்ல வாசனையாக இருக்கும். கூடவே நாங்கள் முதல்ல ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். மிளகு தூள் சேர்க்கும் பொழுது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சேர்த்து கொள்ள முடியும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக கருவேப்பிள்ளை சேர்த்துருக்கிறேன். நான் இன்னும் ஒரு 1/2 தேக்கரண்டி அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கொள்கிறேன். நல்ல காரசாரமாக இருந்தால் சிக்கன் சுக்கா எப்போவுமே டேஸ்டாக இருக்கும்ன்றதால நான் காரம் அதிகமாக சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லாட்டி நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொள்ளுங்க. இப்போ ஒரு 3 நிமிடம் நாங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சு கொள்ளலாம். எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரும் வரைக்கும் நாங்கள் இதை வேக வைக்க வேணும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்ல ஒரு கலரில் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாக 1 நிமிஷம் கூடின தீயில இதை நீங்கள் நல்லா கலந்து விட்டு கொண்டே இருங்க. அப்போ இந்த மசாலா எல்லாம் நல்ல கட்டியாக உங்களுக்கு வரும். இப்போ நான் லாஸ்டாக கொஞ்சம் கருவேப்பிலை தூவி இதை இறக்கி இருக்கிறேன். மிகவும் சுவையான காரசாரமான சிக்கன் சுக்கா ரெடியாகியாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்தி என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோ.